இன்றைய காலகட்டத்தில் கடவுளின் நிலை, கடவுள் என்பவர் யார், கடவுள் எங்கே இருக்கிறார் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம். இன்றைய காலகட்டத்தில் மனிதனின் சுயநலத்திற்காகவும், வியாபாரத்திற்காகவும், வயிற்று பொழப்பிற்காகவும், பணத்திற்காகவும் கடவுள் பெயரை சொல்லி ஏமாற்றி வருகிறார்கள். வெகுளியாகவும் தூய்மையான மனதுடன் கோவில்களை நாடும் மக்கள் யாராலும் 100%த்தில் 90%தினர் உண்மையான பக்தியுடன் கோவிலுக்கு செல்கின்றனர். ஆனால் இந்த வெகுளியான மக்களை வைத்து பல கோடிகளை சம்பாதிக்கின்றனர். இன்றைய கோவில்கள் வியாபாரம் செய்யும் இடமாக மாறியுள்ளது. இதுதான் இன்றைய காலகட்டத்தில் கடவுளின் தற்போதைய நிலை. கடவுள் என்பவர் யார் என்பதை பற்றி பக்தன் பிரகலாதன் படத்தில் கடவுள் எங்கே இருக்கிறார் என்பதற்கு அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று சொல்லுவார்கள். அதுபோலதான் கடவுள் என்பவர் அணுவாக இருக்கிறார். அவர் இல்லாத இடமில்லை. இவ்வுலகில் எங்கும் நிறைந்து இருக்கிறார். இந்த உலக உயிர்கள் அனைத்தும் அணுக்களால் உருவாக்கப்பட்டவை. எல்லா உயிர்களிடமும் இறைவன் இருக்கிறார். இப்பூமியில் பிறந்து இறந்து மீண்டும் பிறந்து ஒரு வட்டத்திற்கு உள்ளவே சுழன்று கொண்டிருக்கிறோம். நாம் இந்த வட்டத்தில் இருந்து விடுபட்டு இறைவனிடம் சேர மெய்ப்பொருளை உணர வேண்டும். இந்த உண்மையை தெரிந்து கொண்ட சித்தர்கள் எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நினைத்தனர். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கடவுள் பெயரை சொல்லி பல உயிர்கள் கொல்லப்படுகின்றன. கடவுளுக்கு நம் எதையோ லஞ்சம் கொடுத்து நமக்கு தேவையானவற்றை கேட்கிறோம். ஆனால் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒன்று மட்டும்தான், தூய்மையான மனம். இந்த மனம் நம்மிடம் இருந்தால் இவ்வுலக வாழ்க்கைக்கு மட்டுமில்லை, விண்ணுலகத்திற்கு செல்ல இந்த ஒரு தகுதி மட்டுமே போதுமானது. நாம் தவறு ஒன்று செய்யும் போது நம்மை பார்ப்பதற்கோ அல்லது கேட்பதற்கோ யாரும் இல்லை, நம் தப்பித்து விட்டோம் என்று நினைக்கலாம். ஆனால் கடவுள் அணுவாக நமக்கு உள்ளவே இருக்கிறார். நாம் செய்யும் அனைத்தையும் கண்காணித்து கொண்டே இருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. கடவுள் இவ்வுலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் தன்னுடைய உயிர் போல் நினைப்பார். அவர்கள் அனைவரும் தன்னுடைய குழந்தைகள் என்று கருதுவார். எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் இருக்கிறார். எல்லா உயிர்களையும் நேசிப்போம். எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நினைப்போம். சிறிய அணுத்துகள்களாக இருக்கும் ஜீவ ஆத்மாவாகிய நாம் பேரண்டம் அணுவாக இருக்கும் பரமாத்மாவுடன் இணைவோம். நன்றி, வணக்கம்.